என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஜூலை மாதம் 2019 வருஷத்தில் ஒரு மெடிக்கல் மிஷன் வீக்கில் நான் ஒரு மெசேஜை ஷேர் பண்ணேன். அதை நான் உங்களிடத்துல ஷேர் பண்ண வாஞ்சிக்கிறேன். அது எந்த தலைப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, சேலஞ்சஸ் இன் த லைஃப் ஆஃப் டேவிட். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சவால்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நம்ம அந்த மெசேஜை கேட்போம். 11ஆம் அதிகாரம் முழுவதுமா ஹீப்ரூஸ் 11th சாப்டர் எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை பத்தி தான் பவுல் எழுதுறாரு, விசுவாசம், ஃபெய்த் அப்படின்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பேசுறாரு. அப்போ கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ்ல வரப்போ இந்த 3 வார்த்தைகளை சொல்றாரு. அதுல நம்ம எப்போ விசுவாசத்தை பத்தி பேசினா ஆபிரகாம் பத்தி பேசுவோம், மோசே பத்தி பேசுவோம். இவ்வளவு பேர் இருக்காங்க விசுவாச வீரர்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது முடிக்கிறது எனக்கு டைம் இல்லை, அப்ப நான் முடிக்கிறப்ப இவங்க 3 பேர்த்த முடிக்கிறாரு. அதுல தாவீதையும் சேர்த்துக்கிறாரு. இப்பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல தாவீதை குறித்து நிறைய சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாட்டுல தாவீதை குறித்து ஒரு வசனம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், the book of Acts of the Apostles 13th chapter 22nd verse. When he had removed him, he raised up unto them David to be their king, to whom also he gave testimony and said, I have found David the son of Jesse, a man after my own heart, which shall fulfill all my will. இன்று அவர் அவரை பண்ணி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவரை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவரை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். இது தேவன் கொடுக்கிற ஒரு சாட்சி. இது புதிய ஏற்பாடு. அந்த இடத்துல பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் செய்வான் என்று யார் சாட்சி கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு மனுஷன் தான் தாவீது. தாவீதுடைய ஆரம்பத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தாவீது அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படின்னு ஞாபகம் வரும். வேற என்னெல்லாம் ஞாபகம் வரும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு மியூசிஷியன். அவன் பிரதர் வாஸ்டர் ரொம்ப பியூட்டிஃபுல் மியூசிஷியன். வேற ஏதாவது ஞாபகம் வரும்ல தாவீதை பத்தி ஞாபகம்? கோலியாத்தை கொண்டான், ஜெயின் கில்லர், கோலியாத்தை கொண்டான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ரொம்ப டான்ஸ் ஆடினான். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேசியா அவனுடைய குடும்ப வழிமுறை தான் வந்தாரு. இயேசுவானவர் தாவீதனுடைய குமாரன் என்றுதான் அழைக்கப்பட்டார். இப்படி தாவீதுடைய பாசிட்டிவ்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா வேதம் அவருடைய பாசிட்டிவ் மட்டும் எழுதல, ஆண்டவர் அவனுடைய நெகட்டிவ்ஸா எழுதி வச்சிருக்காரு. எதுக்காகன்னா நம்மளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு இருக்காரு. அவனோட நெகட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு பொய்யனா இருந்தான். அவன் ஒரு கொலைகாரன், பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அவன் என்ன பண்ணான், விபச்சாரம் செஞ்சான். அவனுடைய நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்கு. ஆனா இவ எல்லாம் நம்ம பார்த்தோம்னாலும் எல்லாமே அவனும் ஒரு சராசரி மனுஷனா தான் இருந்தான். பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்தாலும் நெகட்டிவ்ஸும் நிறைய. எல்லா சமயத்திலுமே அவனுடைய வாழ்க்கை ஒண்ணுதான் காமிச்சு. இவ்வளோத்தையும் பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை குறித்து என்ன சொல்ற சாட்சி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். இவன் என்னுடைய இருதயத்திற்கு என்னெல்லாம் சித்தம் வச்சிருக்கணும் எல்லாத்தையும் செய்வான் அப்படின்ட்டு யார் சாட்சி கொடுக்குறது? தேவாதி தேவனும் சாட்சி கொடுக்குறான். அப்போ ஒரு பொய்யனும் ஒரு கொலைகாரனும் ஒரு விபச்சாரம் செய்கிற தாவீதை குறித்து சொல்லுறாங்கன்னா, அப்ப தாவீதுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்பவுமே தாவீதுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்கு. He always had one thing about God. He always thought God is a forgiving God. அவர் கிருபையுள்ள தேவன், என்னை மன்னிக்கிற தேவன் அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த பாயிண்ட் மட்டும் அவன் மறக்கவே இல்லை. காத்தா இருந்தா இருக்கட்டும், நாதன் என்ற ப்ராஃபிட் அந்த சமயத்திலையும் அவங்க சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அதே மாதிரி அவனுக்கு அவன் பாவம் செய்த அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும் அவன் மீட் பண்ணான். அது யார இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல நம்ம விசுவாசம் கிருபையின் காலத்துல இருந்தாலும் நம்ம பாவம் செஞ்சோம்னா அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம மீட் பண்ணி தான் ஆல் த காட்ஸ் ஃபார்கிவ்னஸ் இஸ் தேர். அதே மாதிரிதான் அவனை ஃபேஸ் பண்ணான்.
தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மூணு இல்ல 4 ஒரு பாட்டா கூட பிரிக்கலாம். அவன் ஒரு ஷெப்பர்டா, ஒரு மெய்ப்பனாக ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையை தொடங்குறான். அதுக்கப்புறம் கோலியாத்தை வெல்றான். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சவுலுடைய ஒரு கமாண்டர் இன் சீஃப் மிலிட்டரியில இருக்கிறான், ஒரு வாரியரா சேஞ்ச் ஆகிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய போர்களை வின் பண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை எடுத்து நிறைய வேத வல்லுநர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவன் கோலியாத்தை வெல்லும் போது அவனுடைய வயசு 15 இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் 10ன்றாங்க. பட் எல்லா வேத வல்லுநர்களும் 15 அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எப்ப அவன் ராஜா ஆனான்ட்டு சொல்லணும், எந்த வயசுல ராஜா ஆனான்ட்டு பைபிள்ல என்ன இருக்கு. அவன் ராஜாவான பொழுது அவனோட வயதே ஹெப்ரோன் தான் முதல்ல யூதாவுடைய ராஜாவை தான் ஆனா, அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ராஜாவான. யூத ராஜாவாகும் பொழுது, அதாவது ஹெப்ரோன்ல தான் அவன் ராஜாவான. அப்பொழுது அவனுடைய வயசு 30. இதற்கு உள்ள பீரியட் பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள் ஆண்டவர் அவனை ஒடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவனை மோல்டு பண்றாரு, பயங்கரமா மோல்ட் பண்றாரு. எப்படிப்பட்ட மோல்டிங்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம தாவீது அப்படி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அவன் எந்த வழிகள் எல்லாம் சென்றான் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்க மாட்டான். அவன் சவுல் அவனை துரத்துனா, அவன் இங்க போனா, இந்த கோகைக்குள்ள இருந்தான், அந்த கோகைக்குள்ள இருந்தான். அதுக்கப்புறம் திருப்பி சவுல் இறந்து போனா, அதுக்கப்புறம் ராஜா ஆனான். இப்படின்ற அந்த அளவுக்கு தான் பார்த்திருப்பான். ஆனால் அந்த 15 இயர்ஸ்ல ஆண்டவர் அவனுக்கு பல லெசன்ஸ், டீச்சிங்ஸ், அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் கற்றுக் கொடுத்தாரு. அது நம்முடைய வாழ்க்கைக்கு மொத்ததாக இருக்கும். சராசரி மனுஷர்களாகிய நாமும் தாவீதை போல எத்தனை ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் நம்மள சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்ல கொண்டுட்டு போறாரு. நான் அது நம்ம மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம ஒரு விசுவாசியா இருக்கிறவங்களா இருக்கலாம். பட் God takes us through spiritual experiences which every one of us has to go through, because God has a unique plan for all of us. Amen. ஏன்னா because we are also unique. எல்லாத்துக்கும் புஷ்பராஜ் அண்ணனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, பிரேமுக்கு ஒரு பிளான், மேடம்க்கு ஒரு பிளான், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்கா ஒரு பிளான் வச்சிருக்காரு. அது பாத்தீங்கன்னா அந்த யூனிக்கா இருக்கிறது ஏன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் we are all unique. ஆண்டவர் நம்மளை நட்சத்திரங்களே பேர் சொல்லி அழைக்கிற தேவன். இன்னைக்கு நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்மளே பேர் சொல்லி அழைக்கிறார். அப்படின்றால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டமும் இஸ் யூனிக், தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுது சவுல் எப்ப அவன் மேல ஜெல்லஸ் ஆனானோ, தாவீதுக்கு மேல ஒரு கண்ணு வச்சானோ, அன்னில இருந்து பிரச்சனை ஆரம்பிக்க ஆரம்பிச்சு. அதற்கப்புறம் அவன் துரத்த ஆரம்பித்த உடனே அங்கங்க ராமாவுக்கு ஓடுறான், காத்திற்கு ஓடுகிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலாம் கேவுக்கு ஓடுகிறான். அப்பொழுது ஒரு 400 பேர் தாவீதோடு சேருகிறார்கள். அந்த 400 பேருடைய அவங்களுடைய பேக்ரவுண்ட பாருங்களேன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Samuel 22nd chapter 2nd verse. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனாக. இங்கிலீஷ் பைபிள்ல யாரெல்லாம் கடன்ல இருந்தாங்களோ, whoever was in debt, whoever was depressed, whoever was in distress, இவங்க எல்லாம் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 400 பேர் வந்தாங்க. பெஸ்ட் பீப்புள் யாரும் அதாவது நல்ல எஜுகேட்டட் பீப்புள், ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள், பெஸ்ட் குவாலிஃபைட் பீப்புள், ரொம்ப கேரக்டர்ல பெஸ்டான கேரக்டர் உள்ள பர்சன்ல யாரும் தாவீது கிட்ட போல. யாரெல்லாம் போனாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவா, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க இவங்க தான் போய் சேர்த்தாங்க. இவங்கள 400 பேர் சேர்ந்தாங்க. ஆனால் அந்த 400 பேரை வைத்து தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னவென்றால், அவங்களுக்கு இவன் என்ன வேணாம், லீடர் ஆனா. அவன் லீடர் ஆனா. எல்லா பெஸ்ட் பீப்புள் கிட்ட லீடரா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இருக்கிறதுல வர்ஸ்ட் பீப்புளுக்கு லீடரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இவன் லீடரா இருந்தான். இவன் அந்த இடத்துல ஆண்டவர் தாவீதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை கற்றுக் கொடுத்தாரு. அந்த இருந்த 15 ஆண்டுகள் இந்த இருந்த ஆட்களுடைய வச்சு லீடர்ஷிப் பண்ணாங்க. ஆனா இவர்களுடைய இந்த 400 பேர்ல இருந்து இவல்யூஷன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பைபிள்ல யோவாப், அமாசா,
அபிஷாய், அசாகே, இவங்க எல்லாம் இவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கோலியாத்தோடைய சகோதரர்கள் கொன்றவங்க. மைட்டி மிலிட்டரி லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இவங்க பேர்லாம் இருக்கு பைபிள்ல. அப்போ யாரெல்லாம் அப்படி ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதே மோசமான குரூப் ஆஃப் பீப்புள் தான் என்ன ஆனாங்கன்னா பெஸ்ட் ஆண்டவர் வச்சார். இவங்களுக்கு ஆண்டவர் ராஜா யார லீடர்ஷிப்பை யார வச்சாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது. சோ அந்த இடத்துல தான் God put him in such a toughest situation so that he can be a leader of tough people. 400 பேர் அவன் மேனேஜ், அவ்வளவு டஃப் 400 பேரை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா அவனால் ராஜாவாக இருக்கு. சோ அவன் இருந்த அந்த 15 ஆண்டுகள் சாதாரணமானது கிடையாது. இந்த 400 பேரை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இந்த 400 பேரு அவன் எந்த சூழ்நிலையில அவன் மகனான அப்சலோம் துரத்தினாலும் சரி, இஷாபோஷேத்துன்னு ஒருத்தர் அவனுடைய சவுளுடைய அவன் துரத்தினாலும் சரி, எல்லாத்துக்கு நடுலையும் பாத்தீங்கன்னா இந்த 400 பேர் எப்பவுமே அவன் பின்னாடியே இருந்தாங்க. They were very loyal to David because they knew that God was with David. அதே போல பாத்தீங்கன்னா தாவீத், நம்ம அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். ஸோ லீடர்ஷிப் ஆண்டர். ஸோ நான் மூணாவது ஒரு கேவுக்கு போறான்னு சொன்னேன், ஒரு குகைக்குள்ளாக போறான்னு சொன்னேன். அது ரொம்ப முக்கியமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்ல அதுலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலாம் கேவிக்குள்ள போகிற சமயத்துல ஆண்டவர் அவனுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதுலாம் கேவ்ல தான் குகைக்குள்ளாக 3 சங்கீதங்களை எழுதுறான். டைம் இல்லை நம்மளுக்கு, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 34, 57, 132 இந்த 142 இந்த 3 சங்கீதங்களை எழுதுறான். அவனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த 3 சங்கீதங்களை எழுதுறான். அப்படி எழுதுற சமயத்துல இந்த அதுலாம் கெவிக்குள்ள அவன் லேர்ன் பண்ற முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் 7 வருஷம் கடந்து போச்சு. அதுலாம் கிட்ட வரப்போது ஆல்மோஸ்ட் 7 வருஷம் கடந்து போயிருக்கும். இந்த இடத்துல இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சவுல் வேட்டையாடுகிற நாய் போல தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனா இவன் என்னன்னா இவன் பார்க்கல சங்கீதம் மேல சங்கீதமா எழுதிக்கிட்டே போறான். வேதத்துல எல்லா இடத்துலயும் ஒரு மனுஷனுடைய ஃபுல் பயோகிராபிய இவ்வளவு டீடைல்டா எழுதப்பட்ட ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது தான். நிறைய பேரோட வாழ்க்கைகளை பத்தி எழுதப்பட்டிருக்கு, ஆனா நிறைய பேரோட இருதயத்தை பத்தி யாருமே எழுதப்படவே இல்லை. ஆனா ஒரு முழு புக்கே சங்கீதம் இல்ல, பாதி சங்கீதம் தாவீது எழுதினதான். அவனோட இருதயத்துல என்ன இருந்துச்சுன்றத ஊற்ற எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் சங்கீதம். ஸோ வெளிப்பிரகாரமாக அவனுடைய வெற்றி, அவனுடைய தோல்வி, அவனுக்கு இருந்த வீக்னஸஸ், அவனுடைய ஸ்ட்ரென்த், அவனுடைய இருதயத்தின் நோக்கங்கள் எல்லாமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாவீது. ஆனா அந்த அதுலாம் கதிக்குள்ள ஆண்டவர் அழகாக இவனை நடத்துறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அவன் விசுவாசத்துல வாழல. எப்படி பாத்தீங்கன்னா அவனுடைய சொந்த பலத்தினால் இருக்கான் ஆண்டவர் கிட்ட. ஆனா எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் கேட்காம எங்கேயும் போக மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பாவமும் செய்கிறான். ஆனா அந்த அதுலாம் குகைக்கு அப்புறமான அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி, நான் என் ஆண்டவர் மேல மாத்திரம் சார்ந்து இருப்பேன்ற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறான். விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறான். விசுவாசம் அப்படின்னும் போது பீகார்ல சமயத்துல நான் கொஞ்ச நாள் அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபியூ மந்த்ஸ் முடிச்சுட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டைம் அகஸ்டின் அண்ணன் கூட பேசுறதுக்கு ஒரு மார்னிங் டைம்ல அவங்க வாக்கிங் போவாங்க, ப்ரேயர் வாக் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ சொல்லிட்டு இருந்தப்போ சும்மா பேசிட்டு ஏதோ கேஷுவலா பேசிட்டு இருந்தப்போ என்கிட்ட ஒண்ணு சொன்னார். அவருடைய சொந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேசிட்டு இருந்தார். அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி எனக்கு விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு 20 வருஷம் கத்துக் கொடுத்தாரு தம்பி அப்படின்னு. 20 வருஷம் விசுவாசத்தை என்ன கத்துக் கொடுத்தாருங்க அப்படின்ட்டுன்னா நீங்க நல்லா போய் வேதத்தை பாருங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் சொன்னார். 20 வருஷம் he was telling that God taught him what is faith for 20 years. So 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் விசுவாசம் என்னன்னே அண்ணன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வேதத்துல எத்தனையோ படிக்கிறோம், ஆனா உண்மையாக விசுவாசத்தை நாம் முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுகிறார் என்றால் இப்படியும் சில எக்ஸ்பீரியன்சஸ்குள்ள கொண்டு வர. அப்போதான் நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். ஸோ ஆண்டவர் இந்த அதுலாம் கெவிக்குள்ள தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். எப்படி கற்றுக்கிறதுல நமக்கு நேரம் கிடையாது, ஆனா விசுவாசத்தில் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தாவீதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 முறை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சவுளுடைய வாழ்க்கை அவனை கொன்று போடுறதுக்கு 2 முறை
ஆண்டவர் வந்து சிச்சுவேஷன்ஸை கொடுக்குறாரு, 2 முறை வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த 2 முறையும் பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனை நான் எப்படி வந்து நான் எப்படி கொலை செய்யணும் கிளியரா நிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பண்ணணும். அதுல ஆண்டவர் வந்து அவனை மீட் பண்ணதும், அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததும், அவனுக்கு வந்து ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கணும்ன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படிப்பட்ட அவனுக்கு ராஜாவாகிறதுக்கு அப்படி சான்ஸ் இருக்கு. அபிஷேக சொல்றான் இங்க எப்படி பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி பைபிள்ல இருக்குன்னு வேதத்துல பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு நித்திரை கொடுத்தாருன்னு இருக்கு. அவனை சுத்தி இருக்கிறவங்க மேலயும் சவுல் மேலயும் மிகுந்த நித்திரை இருக்கு. அபிஷேக் வந்து என்ன சொல்லுவான்னா, என் ஆண்டவரே நான் வந்து இப்பயே அவனோட தலை மேல அப்படியே ஈட்டி அடிச்சிடுறேன், ஒரே ஈட்டியில எனக்கு கொண்டுடுறேன் அப்படின்னு. அப்பொழுது என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் கிறிஸ்பனை சொல்லி முடிக்கிறான், ஆண்டவருடைய நேரத்துக்கும் அவன் வந்து ஆண்டவர் வந்து நான் வந்து ஆண்டவருடைய நேரத்திற்கு நான் வெயிட் பண்றேன், நான் ஷார்ட் ரூட் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படிப்பட்ட தாவீதை எப்படிப்பட்ட தாவீதாக மாத்துக்கிறாரு பாத்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்களாக நடத்துறாரு. அதுக்கப்புறம் சவுல் இறந்து போகிறான். சவுல் இறந்து போன உடனே அவன் வந்து உடனே போகல. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், தாவீதற்கு வந்து அவனுடைய சொந்தமாக டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இடத்துல அவன் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எல்லா சமயத்திலயும் அவன் சொந்தமா டெசிஷனே எடுக்க மாட்டான். He inquired of the Lord. அவன் தேவனை வேண்டிக் கொண்டான். இல்லைன்னா தீர்க்கதரிசியான சாமுவேல், காத், இல்லைன்னா நாதன், இவங்க 3 பேர்த்தையும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு தான் போறான். சோ அவனுடைய எந்த சொந்த செல்ஃப் டெசிஷன்ஸ் எதுவுமே எடுக்காம ஒரு ஸ்டெப்லயுமே ஆண்டவரை மட்டும் சார்ந்துட்டு போறான். அப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் மேக்கிங்ல இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, நம்ம ஒரு சின்ன ஒரு டெசிஷனா இருக்கட்டும், ஈவன் வந்து நம்ம ஒரு மீட்டிங்க்கு வர்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு போகிறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது கேட்கிறோமா ஆண்டவர் அன்னைக்கிட்ட நம்ம வந்து இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு அட்லீஸ்ட் வந்து அந்த மாதிரி டெசிஷன் இல்லாம கூட நம்ம ஒரு என்ன டெசிஷன் எடுக்கலாம்னா அட்லீஸ்ட் ஃபார் சம் மேஜர் டெசிஷன்ஸ் இன் அவர் லைஃப், மினிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு மேஜர் டெசிஷனா இருக்கட்டும், இல்ல பேஷண்ட் கேர்ல ஏதாவது மேஜர் டெசிஷன்ஸ் இருக்கட்டும், வேற எந்த ப்ரொஃபஷன்ல ஏதாவது மேஜர் டெசிஷன்ஸா இருக்கட்டும், why don't we inquire of the Lord? ஆண்டவர் ஆச்சரியமா சொல்லுவாங்க. அந்த தாவீது பாத்தீங்கன்னா அந்த கேலா என்ற ஊர்க்காரங்கள்ல அவன் என்ன பண்றான்னா பெலிஸ்தியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறான். ஆனா கேலா அப்ப வந்து அவங்க எல்லாம் அந்த கூட்டம் அந்த ஊர்க்காரங்க இவனை காப்பாற்றுவாங்கன்றதுதான் மனுஷக்கு தன்மையா நம்புறது. ஆனா இவன் தேவன் இடத்துல கேட்கும் பொழுது அவங்க உன்னை பிடிச்சு கொடுத்துருவாங்க, நீ போ அப்படின்றாரு. அதே மாதிரி போகிறான். திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க தேடும் பொழுது அவங்க பிடிச்சு கொடுக்குற சூழ்நிலை இருக்கும். ஆனா வந்து ஆண்டவர் கிளியராக அவனுக்கு வந்து காஞ்சி பிடிச்சு அவன் அந்த ஊருக்கு அனுப்புறாரு. அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் எவ்ரி டைம் டெசிஷன்ஸ், இஃப் காட் கைட்ஸ் அஸ், தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் பிலீவர் கேன் ஹேவ். ஒரு சின்ன என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும்னா, கடைசி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக அனுராதான்ற ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இதுல யூட்ரஸ்ல வந்து கேன்சர் இருந்துச்சு, சர்ஜரிக்காக வந்திருந்தாங்க. நான் சர்ஜன் கிடையாது, நான் பேசிக்கலி ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் கம் இன்டென்சிவிஸ்ட். ஸோ நான் வந்து அந்த பேஷண்ட் அனஸ்தெடைஸ் பண்ணிட்டேன். அந்த அவங்க சைட்டோ ரிடக்ஷன் சர்ஜரி சொல்லுவாங்க, அது எல்லாமே பண்ணி ஒரு மேஜர் சர்ஜரிக்குள்ள போனாங்க. ஆனா சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்குள்ள போனாங்க. 3rd டே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய ரத்தம் உரையிற தன்மை, கோயாகுலேஷன் சொல்லுவோம், ரத்தம் உரையிற தன்மையே இல்லை. நாங்க டிஐசி, டிசமினேட்டட் இன்ட்ராவஸ்குலர் கோயாகுலேஷன் சொல்லுவோம். அப்படி ஒரு கண்டிஷனுக்குள்ள போயிட்டாங்க. ஷி வாஸ் ஹோப்லெஸ். ஃப்ரீ ஆஃப் எல்லா சமயத்துலயுமே அந்த பேஷண்டோட நான் மட்டும் தான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீ ஆஃப்ல இருந்து எல்லாமே என்னுடைய பார்ட்ல நாங்கள் கவுன்சிலிங் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த பேஷண்ட்டோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னா இப்போ பாருங்களேன், ரவுண்ட்ஸ் நான் போறப்போ எப்படி இருக்கும்னா, ஆஃப்டர் நான் குறைச்சிருவேன்னா, நான் உயிரோட இருப்பேன், 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நான் எப்படியாவது அவங்கள பார்க்கணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா ஆஸ் அ டாக்டர் யூ கேன் நாட் ஷோ யுவர் எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் தெம். டெஃபினட்டா ஒன்றும் ஆகாது, தைரியமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். தைரியமா இருக்க, பாசிட்டிவா இருக்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எனக்கும் நம்பிக்கை போயிடுச்சு. ஒன்ஸ் அந்த உரையிற தன்மை இல்லாம போற சமயத்துல ஆல்மோஸ்ட் டெத்தோட எக்ஸ்பெக்ட் 60% வந்துடும் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த சமயத்துல அவங்க ஹஸ்பண்டும் சரி, இவங்களுக்கு ஃபைனான்ஸ் ஒரு டைம் மேல மேனேஜ் பண்ண முடியல. பில் ஹஸ் கான் அப் டு ஆல்மோஸ்ட் 4 lakhs.
இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வந்து அவங்களும் பண்ணி இது பண்றாங்க. யங் லேடி 39 இயர்ஸ். அப்போ வந்து நான் வந்து அன்னைக்கு ஈவினிங் ஐசி ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு இந்த பேஷண்ட் வந்து என் பிள்ளைங்கள்லாம் எனக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளியே எதுவும் காமிச்சிக்காம தைரியமா இருங்க, வெயிட் பண்ணுங்க, இருக்கிற சுச்சுவேஷன் சொல்லிதான் ஆகும். சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ கார்ல வரும் பொழுது ஒரே ஒரு சின்ன ஜெபம் மட்டும்தான் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வேதத்துல எவ்வளவோ சுகவீனமானவர்கள் இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் அவிசுவாசிகளா தான் இருந்தாங்க. யூதர்கள் அவிசுவாசிகளா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து புறஜாதியினராகவும் இருந்தாங்க. அந்த அந்த சொஸ்தம் இல்லாத ஜனங்கள் மீது எப்படி பைபிள் சொல்ல, நீங்க வந்து மனதுருகிலிருந்து இருக்கு பைபிள், he had compassion upon them அப்படின்றது. அதே மனதுருகத்தை ஏன் இந்த பேஷண்ட் மேலே நீங்க செலுத்தக்கூடாதுன்ற ஒரே ஜெபம் மட்டும் பண்ணிட்டு நான் வந்து கார்ல வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க இது எம்எம்சில வந்து ஒரு ஃபெலோஷிப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப், அதுலயும் நான் ஷேர் பண்ணேன். அங்கேயும் எல்லாருமே சின்சியரா, இன்க்ளூடிங் மேடம் ஜாய் மேடம், எல்லாருமே சின்சியரா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பேஷண்ட்டுக்கு. செகண்ட் டே பாஸ்ட், தேர்ட் டே போச்சு, சிச்சுவேஷன் பெருசா மாறல. ஃபோர்த் டே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வரப்போ ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா மூக்குல இருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வாயிலிருந்து, அப்படிதான் அந்த கண்டிஷன். எங்கெல்லாம் நேச்சுரல் ஓப்பனிங் இருக்கோ எல்லா இடத்துல இருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஃபிஃப்த் டே அந்த ஆகி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் என் ஒய்ஃப் கூட நான் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்க யூஸ் டு ப்ரே ஆஸ் கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் வி ஹேவ் டு டூ தட். நாங்களும் அதுக்காக நானும் டெய்லி ஜம்ப் பண்ணிட்டு இருப்பேன். என் ஒய்ஃபும் எவ்ரிடே கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 6வது நாள்ல எதுவுமே நாங்கள் பெருசாலாம் பண்ணல, சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். அதுவே அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா கோஆகுலேஷன் திருப்பி ரிட்டர்ன் ஆகி நார்மல் ஆயிடுச்சு. அந்த பேஷண்ட்டை நாங்கள் ரூம்க்கு அமிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி பேஷண்ட் வீட்டுக்கே போயிடுச்சு. ஸோ வாட் இட் டெல்ஸ் இஸ் ஸ்டில் ஆர் காட் கேன். நம்மளுடைய தேவன் வந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். இன்றைக்கு என்ன பார்க்க முடிஞ்சிச்சு. அதே சமயத்துல இன்றைக்கு ஒரு மருத்துவரோ இல்ல வேற எந்த ப்ரொஃபஷன், சார் ஒரு அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, மியூசிஷியனோ, என்ஜினியரோ, எந்த ப்ரொஃபஷன் வேணா இருக்கட்டும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு இறங்கி உண்மையாக நம்மளும் ஆண்டவர் பார்க்கிற மாதிரி ஜனங்களை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், நம்முடைய ப்ரொஃபஷன் நம்ம இருக்கிறது காரணத்திற்காகவே ஆண்டவர் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றுவார் என்றதுல நான் அதிகமா விசுவாசிக்கிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனா இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அவனோட கர்த்தர் இருந்ததை யார் பார்த்து கொண்டாங்க? யார் பார்த்தது? போத்திபார் பார்த்தான்னு இருக்கு. அது நிமித்தமா தான் அவனுடைய வீட்டுல இருக்கிற எல்லா காரியமும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதுன்றது அவன் கண்டுகிட்டான். யாரும் ஒரு புறஜாதியினர் ஆண்டவர் பத்தி கேள்வியே படாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யோசேப்புக்கு இருக்குமானால் ஏன் நம்மளுக்கு இருக்கக்கூடாது? டெஃபினட்டா இருக்கும். என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய ஐசி ஸ்டாஃப் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுது, சார் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்சார்ஜ் வந்ததுல இருந்து நிறைய பேஷண்ட்ஸ் டெத் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்வாங்க. நல்லா நீங்க மேனேஜ் பண்றீங்க, நல்ல நாலேஜபிளா பண்றீங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, என் கூட ஒருத்தர் இருக்காரு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அங்க போய் சொன்னோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப டிஃபிகல்ட். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். ஸோ எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துடும். ஸோ தாவீதுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அது போலதான் ஆண்டவர் பொறுமையாக காத்திருந்தார். விசுவாசத்தை அந்த 15 வருஷம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, விசுவாசத்தையும் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய 30வது வயதிலே அவன் வந்து யூதாவுக்கு ராஜாவாக்குறார். ஹெப்ரானுக்கு போன்ட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்றான். தீர்க்கதரிசி சொன்னபடி ஹெப்ரான் போறாங்க, அங்க வந்து ராஜாவாக்குறான். ஹெப்ரான் என்றால், ஹெப்ரான்னா எப்ரேல் பதத்தின்படி ஃபெலோஷிப் என்ற அர்த்தம். ஆண்டவர் வந்து முதலாவது அவனுக்கு வாரியரா இருக்க டீச் பண்றாரு, வீரமா இருக்க டீச் பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இது மாத்திரம் மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரம் வாழ்றது இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் அவன் பிழைப்பான் அப்படின்றதுக்கு ஆண்டவர் விசுவாசத்தையும் ட்ரஸ்டையும் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இது மாத்திரம் fellowship with God alone is not enough, but fellowship with men is also required அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து ஹெப்ரானுக்கு கூட்டி போயிருக்காரு. ஹெப்ரான் என்றால் fellowship அப்படின்னு அர்த்தம்.
அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீது இருக்கு ஆண்டவர் ஃபெலோஷிப் வித் மென் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு, எல்லாமே 7 வரணும், மேபி தட்ஸ் a யூனிக் நம்பர். 7 வருஷம் கழிச்சு சவுலோடைய குமாரன் இஷ்போஷேத் வந்து இறந்து போறான். இறந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, முழு இஸ்ரவேலும் யூதாவுக்கும் சேர்த்து அவனை 40 வருஷம் வாழ இது பண்றாரு, ராஜ்யபலத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த 15 வருஷம் மட்டும் அவன் காத்திருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 40 வருஷம் ஆண்டிருக்கவே முடியாது. ஸோ 40 வருஷம் அரசாட்சிக்கு காரணம் என்ன, 15 வருஷம் ஆண்டவர் மாத்திரம் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வாழ்க்கை. ஆண்டவர் வந்து தேவ ஜனங்களான நமக்கு என்றைக்குமே சீக்கிரமா எதுவும் கொடுக்கவே மாட்டார். சீக்கிரமா கொடுத்தா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமா ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அது ஷார்ட்கட்டா எதை பிசாசு கிட்ட இருந்து வருதுன்னு கூட அர்த்தம். எல்லா மனுஷங்களுக்கும் ஆண்டவர் லேட் தான் பண்ணாரு. இவ யோசேப்புக்கு 13 வருஷம் வெயிட் பண்ணான். அவன் எகிப்திற்கு எடுத்து போனதுல இருந்து அவன் வந்து செகண்ட் இன் கமாண்டா வர்றதுக்கு 13 வருஷம் ஆச்சு. மோசே பாத்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. அதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா 3 வருஷம் வனாந்திரத்துல அரேபியால இருந்தான். இயேசு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இல்ல, 30 வயசுலதான் அவர் வந்து அவரால் எப்ப வேணா ப்ரீச் பண்ணிருக்க முடியும். ஆனா 30 வயசுக்கு அப்புறம் தான் அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி அதே மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டேதான் இருந்தான். கடைசி வரைக்கும் காணான பார்க்கவே இல்லை. இப்படி சொல்லும் பொழுது பவுல் அதான் சொல்லி அழகாக முடிக்கிறார். இப்போ நீங்க எபிரேயர் எழுந்த நிருபம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. முப்பத்தி 8ஆம் வசனம். நான் இப்பதான் மெசேஜே ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் முடிக்க போறேன் மெசேஜ. 38-40. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும். உலகம் அவர்களுக்கு பாத்திரம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விசுவாச வீரர்கள். இவர்களுக்கு வந்து உலகம் வந்து பாத்திரம். of whom the world was not worthy. அவங்க எங்கெல்லாம் படிக்கணும், வனாந்திரங்களையும் மலைகளையும். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா மலைகள்ல வனாந்திரத்துல இப்படிதான் மிஷினரிகள் எல்லாம் நம்மளும் இப்ப சுத்திட்டு இருக்கோம். பூமியின் வெளிப்புகளிலேயும் சிதறுண்டு அடைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானவர்களை தேவன் நமக்கென்று பழைய விசுவாசிகள், அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்மளே இல்லாமல் யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இல்லாமல் பூரணமாக முடியாதுன்னு நம்ம சொல்றாரு. சோ பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் இருக்காங்க. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய சபையாண்ட தன்னுடைய சபையை சேர்க்கிறது. அப்பதான் என்ன ஆகுது, பெர்ஃபெக்ட் ஆகுது. the whole temple becomes perfect, so whole group becomes perfect. அப்போ நம்மளுக்கு பவுல் சொல்லும் போது என்ன இதுல இருந்து லெசன் நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் அதிகாரத்துல சொல்றாரு. படிங்க மேடம். 12ஆம் ஆக மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ள நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடாது. பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரையும் பார்க்காதீங்க, இவங்களை சுத்தி பாருங்க. இவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் இதுல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இந்த விசுவாசம் எவ்வளவு பேர் இருக்காங்க. பவுலை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஞானவான். அவன் இருந்தாலே இன்னைக்கு வந்து எத்தனையோ PhD டிகிரி அவனுக்கு கொடுத்துருக்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன என்றான்றா கிறிஸ்து இயேசுவுக்காக குப்பையாக என்றான். இன்றைக்கு இவங்கெல்லாம் பவுலா இருக்கட்டும், இன்றைக்கு நம்மளுடைய முன்னாடி இருந்த எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஐடாஸ் கார்டு எடுத்துக்க ஒரு எக்ஸாம்பிளா. யூஎஸ்ல இருந்து இங்க வந்து அதுவும் வெள்ளூர்ல அந்த சமயத்துல என்ன இருந்திருக்கும், ஒரு யங்கால ஒண்ணுமே இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட எத்தனையோ மிஷினரிமார்கள் இது எதற்காக இவ்வளவு லாஸ்? இஸ் இட் வர்த் லூசிங் சோ மச் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ட்டு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இட் இஸ். இவ்வளவு காரியத்தை ஞானம், படிப்பு, இது வசதி எல்லாவற்றையும் விட்டுட்டு எதுக்கு இயேசுக்காக சில பேர் உயிரும் இழந்திருக்காங்க. இதற்காக இயேசுக்காக இவ்வளவு பெரிய இழக்க வேண்டுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டீர்கள் என்றால் இட் இஸ் வர்த்.
டெஃபினட்டா வரும். சில சமயம் நம்ம செய்யும் பொழுது இந்த காரியங்களை ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது பவுல் சொல்லுகிறார், என்ன பண்ணணும், நீங்க இத்தனை திரளான சாட்சிகளை பாருங்க, இவங்கெல்லாம் இதுக்குள்ளதான் போயிட்டு வந்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பவுல பாருங்க, ஆபிரகாம பாருங்க, மோசைய பாருங்க, தாவீதை பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க நம்மளுக்கு தெரிஞ்ச சந்ததியை பாருங்க. சிடி ஸ்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட்டரா வந்திருக்கலாம், இங்கிலீஷ் கிரிக்கெட்டரா வந்திருக்கலாம். ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் பவுல் சொன்னது போல அதை குப்பையாக எண்ணுகிறேன் ஆண்டவர் சேவிக்க வந்தார். இன்றைக்கு அதே போலதான் நாமளும் அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஆனால் தேவனுக்காக ஏதாவது செய்ய நம்ம இருதயம் வாஞ்சிட்டு இருக்கார். அதே போல ரெண்டாவது காரியம் ஒன்னே ஒண்ணுதான், இது எல்லாவற்றையும் நான் இழக்கிறதுக்கு இயேசுக்காக இழப்பதற்கு நம்மளுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியணும். என்ன தெரியணும்னா இஸ் இட் வர்த் அப்படின்னு பாக்குறப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஃபார்மர் போறான். ஃபார்மர் போகிறப்போ நிலத்தை உழுதுட்டு இருக்கலாம். பாக்குறப்போ ஒரு பெரிய ட்ரெஷர் இருக்குது அவனுடைய நிலத்துல. அந்த நிலத்துல அவனுடைய நிலம் இல்ல, வீட்டுக்கு போறான், தனக்கு உண்டானவைகளை எல்லாத்தையும் வித்து போடுறான். வித்து போட்டுட்டு அந்த நிலத்தை ஒண்ணுமேல அந்த நிலத்தை வாங்குறான். சுத்தி இருக்கிறவர்கள் அவனை என்ன நினைக்கிறாங்கன்னா முட்டாள்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நிலத்துல எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வாங்கி அவன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உலகம் புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம உலகம் யாரும் நம்மளை புரிஞ்சுக்காது, எதுக்காக இப்படி செய்கிறார்கள் என்று புரிஞ்சுக்காது. ஆனா ஒரு நாள் தெரிஞ்சு கொள்வார்கள். அதே போல இன்றைக்கு நாமும் இயேசுவுக்காக இது எல்லாவற்றையும் கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்றதுக்கு நாம் ரெடியா இருப்போம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளுக்கு வச்சிருக்காரு. அது எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி ஆண்டவருக்காக நம்மளால செய்ய முடியும் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போட இருப்போம். ஆனா கட்டாயம் இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பெரிய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனா ஆண்டவர் எதையுமே சீக்கிரம் செய்யறதில்லை. இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக எப்படி அவனை எடுத்துட்டு போனாரோ அதே போல நம்மளையும் எடுத்துட்டு போக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கும். அதுக்கப்புறம் சவுலுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுது, சவுல் அவனுடைய குடும்பம் வர வர they became weaker and weaker. ஆனா தாவீது அவனுடைய குடும்பமும் they became stronger and stronger அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சவுலுடைய அவனுடைய முழு வாழ்க்கையை எதனால வீணடிச்சான்னு பாத்தீங்கன்னா தாவீதை துரத்தே வீணடிச்சான். ஆனா தாவீது என்ன பண்ணா, தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவரை தேடி மாத்திரம் இது பண்ணான். அதனாலதான் he invested in God's kingdom, for God's kingdom. That is why அவன் 40 வருஷம் அவனுக்கு ராஜ்யபாரத்தை ஆண்டவர். யார் இன்றைக்கு ஆண்டவர் யாருக்காவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா யார் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஆண்டவர் இவன் உண்மையாவே இதை பார்த்துப்பானா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக அந்த பீரியட் கொண்டுட்டு போறாரு. ஸோ டிலேயிங் பீரியட் இஸ் நாட் டிலேயிங். ஏதாவது ஒரு காரியத்தை டிலே பண்றாருன்னா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு எஃப்எம்ஐ ஊழியத்தை குறித்து மேபி அதான் நினைக்கிறேன். ஆண்டவர் சின்னதா ஆரம்பிச்சிட்டு இருக்கலாம். சில காரியங்களை நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. சில காரியங்கள் டிலே ஆயிருக்கலாம். ஆனா டிலே ஆனாலும் ஏதோ ஒண்ணு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய அழைப்பு நம்மளை நம்பி கொடுக்கறதுக்காக தான் இந்த டஃப் பீரியட் இருக்கலாம். ஸோ நம்ம அதை புரிந்து கொண்டோமானால் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். தாவீதுடைய ராஜ்யத்தை போல இந்த நம்மளுடைய விஷன்ஸும் நம்மளுடைய கோல்ஸும் எல்லாமே நிலைச்சிருக்கும்.